அங்கே போயிருக்காங்க. vlog வந்து பேட் ரிவ்யூஸாக போடுறாங்க. ஏன் அது மாதிரி போடுறாங்கன்னே தெரியல. சாரி நல்லா இல்லை, ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது, இது இருக்குது அது இருக்குன்னு ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த நாங்கள் வீடியோ பார்த்தோம். ஆனால் அவங்க விளம்பரத்தில் 799 rupeesக்கு சொன்ன அதே சாரி தான் பட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து அந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம சேரீ ஏதாவது டேமேஜாக இருக்குது போக சொல்லிட்டு பட்டு 2 எனக்கு வந்து பயம் வந்துடுச்சு. அவங்க வந்து என்னடா அது இப்படிலாம் சாரி இல்லையே, நம்ம அங்கெல்லாம் போய் பார்த்தோமே எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸில், ஏன் இவங்க இப்படி பேடாக ஏன் இப்படி இப்போது சொல்கிறாங்கன்ட்டு நான் வேறு பயந்துட்டு என் சாரியெல்லாம் பிரித்து பார்க்குறேன். 1க்கு 2 தடவை நல்லா சூப்பராக நல்ல குவாலிட்டி நல்ல கலர், எந்த ஒரு டேமேஜுமே கடைசியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. இங்கே வந்து வெளியில் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்கலான்ட்டு வெளியில் போகிறோம். அப்போ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் பேசணும். ஆமாம், மார்னிங்லேருந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு வீடியோவும் ஓடிக்கிட்டே இருக்குது. அகைன் பல வீடியோவும் ஓடுது. ரிப்பீட்டடாக ஒரு வீடியோ வந்து நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்கே போனாலும் அது மாதிரி வீடியோஸ் தான் கண்ணில் தென்படுது. இன்ஸ்டா போனாலும் சரி, யூடியூப் போனாலும் சரி. ஸோ அதை பற்றி ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேச போகிறோம். ஸோ என்னன்ட்டு வீடியோ எண்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியுதா? மயில் குட்டி நிறைய பார்த்தேன் பட்டு நான் நிறைய பார்த்தேன் நான் நிறைய இருக்குல்ல. இங்க நிறைய மயில் இருக்கு, மான் இருக்கு, ஆண் மயில் பெண் மயில் தனித்தனியா இருக்கு போல. நான் எதிர்ச்சியா வந்து இப்படி நின்றுட்டு இருந்தேன். இப்படி திரும்பி பார்த்தா ஏதோ லைனாக போகிற மாதிரி இருந்தது. என்ன திரும்பி பார்த்தா மயிலோடைய குட்டிங்கெல்லாம் பின்னாடி அதை ஃபாலோ பண்ணிகிட்டே 1 by 1 போயிட்டு இருக்கு. இங்கே வீட்டு எதிரில் வந்து கொஞ்சம் அப்படியே காடு மாதிரி இருக்குமா, அதனால மான் இந்த மயில் வந்து சர்வசாதாரணமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் எங்கள் ஊர்லலாம் வந்து கொல்லி பக்கம்லாம் போனால் தான் எங்கேயாச்சும் ஒன்று கண்ணில் தென்படும். அதுக்குள்ளே போய் கிட்ட போகிறதுக்குள்ளே ஓடி போயிடும். பட் நம்ம இங்கே ஆள் இங்கே நிற்கிறோம், வீட்டு வாசல்லே போகுது. இல்லை அழகாக இருக்கு. ஆனால் என்ன ஒன்றும் மயில் தோகை தான் விரிக்கல. அப்படி நம்ம அந்த இடத்துல நடந்து பின்னாடியே போனோம். குட்டிலாம் மேய் அந்த தோகைலாம் விரிச்சு கீழே கொட்டுமா பட்டு, அதை நம்ம பொறுக்கிடலாம். வரலாம் வா வா பட்டே. இல்லை பின்னாடியே போனா நான் பின்னாடியே வரேன். மயில் போச்சுன்னு வச்சுக்கேன், பின்னாடியே தோகலாம் கொட்டிக்கினே போவோமா பாரு. அதை நம்ம பொறுக்கிட்டு வரலாம். ஏய் இருக்காதுப்பா. சரி வரேன் இது அப்படி தான் போச்சு பாரு. இந்த அப்படி தான் போச்சு. அப்படி தான் போச்சு. இப்படி போச்சுன்றேன். இப்படி போச்சு பட்டு இங்கே போச்சு பட்டு. நான் இதோ இங்கே வா இதோ பாரு பட்டு. அது போகுது பாரு. இங்கே தான் வந்தது. வரும் பட்டு, மயில் வரும். இது உள்ளார தான் இங்கே இருக்கு. இது உள்ளார இருக்கு பட்டு. சரி அப்படி ஒரு ரவுண்ட் அடி போய். அது பாரு, அது பாரு, அது ரீபர் குட்டிலாம். குட்டி மயில்டி பாரு, குட்டி மயில். பாரு குட்டி நிறைய மயில் பாருல. என்னப்பா நம்ம ஊரில் காக்கா குட்டி குருவி குட்டி போகிற மாதிரி நிறைய போட்டு வச்சுக்குது. மயில் குட்டி நிறைய மயில்ல பாலெல்லாம் பார்க்க உடனே அது பறக்கவே இல்லை, அப்படியே நடந்து போகுது. 100 மீட்டர் தொலைவில் இருந்து நம்ம ஒரு ஆள் பார்த்தாலே மயில் வந்து நடக்கிற சத்தத்தை கேட்டு ஓடிடும் பறந்து. பட் ஆனால் நம்ம இங்கே பக்கத்துலேயே இருக்கிறோம், அப்படியே கூலாக நடந்து போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோம். நாங்கள் வந்து மார்னிங்லேருந்து நாங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டே இருந்தோம். மார்னிங்லேருந்து நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதான் வருது இன்ஸ்டாகிராம் ஓப்பன். நாங்கள் வந்து பாண்டிச்சேரி லக்ஷ்மி பொத்திக்கு அந்த ஆனந்தி சிஸ்டரை போய் பார்த்தலாம். அவங்க ஆனந்தி பேர் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கார் கூப்பிடுறாரு, ஆனால் லக்ஷ்மி பொத்திக்குன்னு இருக்குது. நாங்கள் அந்த வீடியோ வந்து லக்ஷ்மி சிஸ்டர் சொல்லிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் அந்த லக்ஷ்மி பொட்டிக்கு போயிட்டு சாரீ ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அந்த ரிவ்யூலாம் நாங்கள் போடலை, ஜஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து சொல்லி நாங்கள் vlog தான் போட்டோம்.
ஆனால் நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க, vlog வந்து பேட் ரிவ்யூஸாக போடுறாங்க. ஏன் அது மாதிரி போடுறாங்கன்னே தெரியல. சாரி நல்லா இல்லை, ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது, இது இருக்குது அது இருக்குன்னு ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த நாங்கள் வீடியோ பார்த்தோம். ஆனால் அவங்க விளம்பரத்தில் 799 ருப்பீஸ்க்கு சொன்ன அதே சாரீ தான் பட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் நாங்கள் 10% ஆஃபரில் எடுத்தோம். ஏன்னா வச்சுக்க எங்கள் ஊர் நியூஸ் பேப்பரில் வந்து போட்டாங்களா, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போனாக்கா 10% ஆஃபர். அந்த சாரியே அவங்க வந்து விளம்பரத்தில் 799 சொன்ன சாரியே நாங்கள் 10% ஆஃபரில் 699 எடுத்தோம். நாங்கள் 99 இல்லை லூசு, 619 இல்லை 619 நினைக்கிறேன். 719 சாரி 719க்கு அதுக்கு தான் எடுத்தோம் நாங்கள். 10% ஆஃபர் அப்படின்றதுனால நாங்கள் வீட்டில் சாரீ வந்து நாங்கள் வந்து அந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம சாரீ ஏதாவது டேமேஜாக இருக்குது போக சொல்லிட்டு பட்டு 2 ஈடு எனக்கு வந்து பயம் வந்துடுச்சு. அவங்க வந்து என்னடா அது இப்படிலாம் சாரீ இல்லையே, நம்ம அங்கெல்லாம் போய் பார்த்தோமே எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸில், ஏன் இவங்க இப்படி பேடாக ஏன் இப்படி இப்போது சொல்கிறாங்கன்ட்டு நான் வேறு பயந்துட்டு என் சாரியெல்லாம் பிரித்து பார்க்குறேன். 1க்கு 2 தடவை நல்லா சூப்பராக நல்ல குவாலிட்டி நல்ல கலர், எந்த ஒரு டேமேஜுமே. கடைசியாக அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஒருத்தவங்களை பற்றி நெகட்டிவிட்டியாக பேசிட்டாக்கா அந்த வீடியோ ஓடுன்றதுக்காக தான் அதை பேசிக்கிறாங்க போல். அவங்க வந்து சப்ஸ்கிரைப் வந்து 2100-200 சப்ஸ்கிரைப் தான் வச்சுக்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மிபதிக்கு பற்றி பேட் ரிவ்யூ போடும்போது அந்த விளாக் வந்து கிட்டத்தட்ட வந்து 75K 80K ஓடி இருக்குது. இவங்கள மாதிரி நிறைய பேருக்கு லட்சக்கணக்குலாம் வியூஸ் போயிருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த பேட் ரிவ்யூஸ் போட்டதுனால தான் அவங்களுக்கு அந்த வியூஸ் போயிருக்கு. அப்போ ஏன் அந்த பணம் சம்பாதிக்கணும்னா ஒருத்தவங்களை பற்றி தப்பாக சொல்லுவீங்களா? உண்மையே பேசுங்க, அவ்வளோதான். நாங்கள் இது வரைக்கும் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்களுடைய உண்மையான நாங்கள் வந்து ஹானஸ்ட்டாக நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம். சாரீ வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எங்கள் ஃபேமிலி பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. 799ன்றது எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது சாரி. நாங்கள் பிரித்து 2க்கு 3 ஈடு செக் பண்ணியே பார்த்துட்டோம். இன்னும் காஸ்ட்லியாக வேணும்னாலும் நிறைய இது இருக்குது. 10,000 இருக்குது, 20,000 இருக்குது, அது மாதிரி வந்து 2,000 இருக்குது, 3,000 இருக்குது, 1,000 இருக்குது. உங்களுக்கு எது ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் இருக்கும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு கமெண்ட் சைலண்ட்டாக போங்களேன். நீங்கள் இவ்வளோ ரேட் இருக்குது அவ்வளோ ரேட் இருக்குது, துணி கடைக்கு போனாலும் அப்படி தான் விற்பாங்க. அவங்க திறமையை கொண்டு இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்காங்கன்னா மற்றவங்கள பாராட்டி தான் ஆகணும். வந்து ஒரு உமன்ஸ்க்குலாம் எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க நினச்சி நம்ம பெருமைப்படணும். ஒரு ஊருக்கு எனக்கும் அதுதான். நான் அவங்களோட வீடியோவை பார்க்க இவங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க கையில் தான் இருந்தது. ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் போயிட்டு ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு எக்ஸ்போ போடுறாங்க. அப்போ அது போடுறது வந்து எவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தேவை, எவ்வளோ ஒரு திறமை தேவை. அது வந்து அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ அது அப்பார்ட் ஃப்ரம், பட் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, யார்கிட்டலாம் ஓடுவாங்க, பெர்மிஷன் வாங்குவாங்க, தூங்காமல் சாப்பிடாமல் கஷ்டப்படுவாங்க, எம்ப்ளாயி எவ்வளோ கஷ்டப்படணும், இதெல்லாம் இருக்குது நிறைய. அவங்க வந்து டென்ஷன் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க வீடியோக்கு அழகாக சிரிச்சுக்கிட்டு பாராட்டியே ஆகணும். அவங்களாம் வந்து ஹேட்ஸ்அப் கொடுக்கணும். ஸோ அவங்கள யாரும் பேட் ரிவ்யூலாம் கொடுக்காதீங்க. எங்களுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து சூப்பராக இருந்தது. கொடுக்காட்டி போங்க. நாங்கள் எடுத்துகிட்டு அந்த சாரி எங்களுக்கு திருப்தியாகவே இருந்தது. எங்களுக்கு ப்ரைஸாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஹானஸ்ட்டாக சொல்கிறவங்கள நம்புவீங்களா? இல்லை பேடாக அவங்கள வந்து குறை சொல்லி இது சரியில்லை அது சரியில்லை அவங்கள நம்பாதீங்க அங்கே போகாதீங்கன்னு சொல்கிறவங்க நம்புவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். பட் எங்களுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து அது சூப்பராக இருந்தது. சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் அதுவும் இல்லாத வந்து அவங்களுடைய குவாலிட்டிலாம் வந்து மெட்டீரியல் குவாலிட்டிலாம் சூப்பர். ஆமாம், அதே மாதிரி அவங்களும் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கிட்டேயும் முகம் சுழிக்காமல் பேசுனாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.